சாதி ஒழிப்பிற்கு நீங்க தான் போராடினீங்களா? பெரியாரும் போராடினார், அதை ஏற்கிறோம், எதிர்க்கல. பெரியார் தான் போராடினார், அதை ஏற்கல, எதிர்க்கிறோம். பெரியாரும் போராடினார். அப்ப என் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாசன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சிங்காரவேலரும் சிவானந்தரும் இந்த நிலத்தில் செய்த வேலை என்ன? என்ன வேலை செஞ்சான்? வைகுந்தர் வல்லலாறு என்ன வேலை செஞ்சாங்க? சாதி ஒழிப்பு தாண்டா வைகுந்தர் செஞ்சது, சாதி ஒழிப்பு தாண்டா வல்லலாறு என்ற மகான் செய்தது. அதெல்லாம் பேசல. பாலிய விவாகத்தை எடுத்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். 700 கிராமத்துக்கு எல்லா சாதிக்காரனும் தண்ணி குடிக்கணும்னு ஒரே கிணறை தன் தோட்டத்தில் வெட்டி கொடுத்தார். 700 கிராமத்துக்கு கூப்பிட்டு ஒரே சமபந்தி விருந்து இன்னைக்கு நடத்துறத துவையல் விருந்து என்று எல்லாரையும் வச்சார். அதை வைகுந்தர் செஞ்சார். அன்பு வழி என்ற தனி மதத்தை உருவாக்கினார். எல்லா சாதியும் ஒண்ணு நினைச்சு. அது சாதி எதிர்ப்புக்கான புரட்சி இல்லையா? அதையே உங்க நாக்கு பேசல சுலுக்கிக்கிறதா? இது தமிழர் பூமி, அப்படிதான் பேசணும் இனிமே. இது வல்வன் பூமியடா, அறிவு மூதாட்டி அவையின் தாயகமடா, கண்ணகி பெருமாட்டியின் நிலமடா. இது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்று பொதுமறை அந்த பிதாமகனின் பூமி. இது ஒண்ணு கிடையாது, சும்மா நொறுங்கி போனது. இது என் தேசம், தமிழ் தேசம். இந்த நிலத்தின் அரசியல் என் அரசியல், தமிழ் தேச அரசியல். இங்கு வாழும் மக்களுக்கு மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், இதை பாதுகாப்பது, அனைவருக்கும் கல்வி, எல்லோருக்கும் வேலை, பொருளாதார வளர்ச்சி, பெண்ணிய விடுதலை, சரியான சமமான தரமான மருத்துவம் கொடுப்பது, இதற்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கிறது. அது என் தேச அரசியல், தமிழ் தேச அரசியல். ரொம்ப கஷ்டமா இருந்தா விஷம் குடி செத்துப்போம். அது